ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவோட தோட்டத்தில் வேலை செஞ்ச தோட்டக்காரர் ஒருத்தர் எப்போதுமே சோகமாகவே காணப்பட்டாராம். இது ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருந்த ராஜா ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, நீ ஏன் எப்போவுமே சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தோட்டக்காரர், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அவருடைய குறைகளை லைனாக பட்டியல் போட ஆரம்பிச்சாராம். இதை கேட்ட ராஜா, சரி நான் உனக்கு பொற்காசுகளை தரேன், அதை வச்சு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த தோட்டக்காரர் அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் அந்த பொற்காசுகளை எண்ண ஆரம்பிச்சாராம். அதில் 99 காசுகள் இருந்துச்சான். உடனே மறுபடியும் எண்ண ஆரம்பிச்சாராம். மறுபடியும் 99 காசு தான் இருந்ததாம். 2-3 முறை எண்ணியும் அதில் 99 காசு தான் இருந்ததாம். ஐயோ, ஏன் 99, 100 இல்லையே அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் சோகமாயிட்டான் அந்த தோட்டக்காரன். அடுத்த நாள் அரண்மனைக்கு போன உடனே ராஜா கிட்ட போய், ராஜா நீங்கள் கொடுத்த பொற்காசுகளில் 99 தான் இருந்தது, ஒன்று கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரிப்பா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். அன்னியிலேருந்து அந்த ராஜாவை பார்க்கும்போதெல்லாம் இவர் இந்த பொற்காசை எப்போ தரப்போறாருன்னு அந்த ஒரு பொற்காசை பற்றி யோசிச்சே கவலைப்பட்டுட்டு இருந்தாராம் இந்த தோட்டக்காரர். ஒரு நாள் அந்த ராஜா தோட்டக்காரரை பார்த்து, என்னப்பா இப்போ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், ஐயா நீங்கள் 99 தங்க காசுகள் தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் அந்த ஒரு தங்க காசை கொடுக்கவே இல்லையே ராஜா அப்படின்னு கேட்டாராம். அந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் வேணும்னு தான் உனக்கு 99 தங்க காசுகளை மட்டும் கொடுத்தேன். நான் கொடுத்த அந்த 99 தங்க காசுகளை வைத்து நீ சந்தோஷம் கொஞ்சம் கூட படவே இல்லை. ஆனால் நான் கொடுக்காத அந்த ஒரு தங்க காசை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்போதும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ பழகணும். எது இல்லையோ அதை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமே நமக்கு எப்போதுமே கிடைக்காது அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். இதை மட்டும் நீ மாற்றிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உன்னோட சோகத்துக்கு எப்போதுமே காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதை புரிஞ்சுக்கிட்ட தோட்டக்காரரும் அந்த 99 தங்க காசுல வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.